Films Anbuchelian sir, Sushmita Anbuchelian sister. Sir, நான் ஒரு 3-4 டைம்ஸ் செட்டில் பார்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன். ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படிமா இருக்கீங்க, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா, ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். Sushmita Anbuchelian sister, நான் ஏன் சிஸ்டர் சொல்கிறேன்னா, she was more like a sister தான் for me in this journey. எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் she was always there for me. Thank you very much sister, and she is an extraordinary talented, idealistic and ஒரு ambitious ஆன ஒரு person. Wish you many more success ahead. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸில் என்னோட முதல் படம் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் டு த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட், செந்தில் சார், எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப நன்றி. மலையன் கோபி சார், தேங்க்யூ சார். ரொம்ப ஜென்யூனான ஒரு சோல். இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணாவாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் மூலயமா கோபி சாரை நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கோபி சார். எல்லாருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் தெரிஞ்ச, அவர் கூட பழகினா யாருக்குமே அவரை பிடிக்காமல் போகாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, irrespective of their roles or positions, the way he takes care of people, இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செட்டில் வந்து ஒரு வாரம் எல்லார்கிட்டையுமே தமிழில் பேசுவார். ஒரு 1 வீக் என்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சார் கிட்ட ஒரு நாள் கேட்டேன். அப்போ தான் சொன்னார், சார் கூட பேர் பண்ண, அது வரைக்கும் பேர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது சொன்னேன், சார் நான் தமிழ் தான் சார், நம்ம தமிழ்லேயே பேசலாம், நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் தான் சந்தானம் சார். சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் தி டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கும். ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குலுக்கு குலுக்கு சாங்கில் கலக்குன்னு கலக்கியிருப்பார். ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறத விட நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்க, அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குவாலிட்டி, அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார். லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டேக் அவே ஃப்ரம் யூ. தேங்க்யூ வெரி மச். டைரக்டர் ஆனந்த் சார், த கேப்டன் கூல், ஜாலியாக பேசி எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிடுவார். ஸோ அவர் மட்டும் இல்லை, ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீமே ரொம்ப ஃபன் ஃபில்டான ஒரு டீம். இப்போ ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று போயிட்டுருக்குன்னா, இவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணுற காமெடி வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீம். ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லாமல் டைரக்டர் சாருக்குமே ஒரு நல்ல சூப்பர் ஹியூமர் சென்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ. தேன்மொழி கேரக்டரை நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் தம்பிராமையா சார், அ ஃபெனாமினல் ஆக்டர், உங்களுக்கே தெரியும். அவரோட எனர்ஜி வந்து அன்பிலீவபிளாக இருக்குங்க செட்டில். ஸோ அவரோட தமிழ் பேச்சுக்கும் அவரோட உச்சரிப்புக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அவர் பேசுகிற விஷயங்கள் பிரேக்கில் லைஃப் ஓரியன்டாக அது எல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய கெரியரில். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் சாரோட பொண்ணாக நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. விவேக் பிரசன்னா சார், பாலசரவணன் சார், நிறைய ஒரு லைனப்பே இருக்காங்க. முக்கியமாக மனோபாலா சார் அண்ட் சேஷு சார் இந்த தருணத்தில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவங்க படங்கள் மூலியமாக என்றைக்குமே நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஐம் வெரி ஹானர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லைனப். தேங்க்யூ வெரி மச் டு ஆல் த co-artists for making me very comfortable and being very friendly with me. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி ஓம் சார், ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் தான் ஓம் சார் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு அவர் ஒரு நல்ல வெல்விஷர், நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ எடிட்டர் தியாகு சார் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எலிச்சூர் அரவிந்தன் சார். பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் யூர் ஸ்கிரிப்ட் சார். மியூசிக் இஸ் த ரீசன் வை வி டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப 3 அழகான பாடல்கள் பை இமான் சார். அதுக்கு ரொம்ப அழகான பாடல் வரிகள் முத்தமிழ் சார் அண்ட் விக்னேஸ்வரன் சார்.
3 டிஃப்ரெண்ட் கொரியோகிராஃபிஸ் ரொம்ப அழகாக கொரியோகிராஃபிஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். 2 பை பாபா பாஸ்கர் மாஸ்டர் அண்ட் ஒரு பாட்டு கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ். லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் யூ போத். அண்ட் காஸ்டியூம்ஸ் பை நவாதேவி ராஜ்குமார். தேங்க்ஸ் டார்லிங், இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் என்னோட மேனேஜர் அப்பர்னா ஜான்ஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னை ஸ்க்ரீனில் அழகாக காட்டின என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்ட என்னோட அசிஸ்டன்ஸ் முருகன், நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி இங்கே நான் தான் கிங்கு, இங்கே அவர் தான் கிங்குன்னு நான் நினைக்கிறேன். பிஆர்ஓ நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் ஃபைனலி டு ஆல் மை சப்போர்ட்டர்ஸ், பிரியா யூபிடிக்கு கிடைச்ச லவ் அண்ட் சப்போர்ட் பிரியாலயாக்கும் கொடுப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறாரு. அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி. அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது, பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு, என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் சார் நான் சந்தித்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம், அது ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்மளுடைய செல்வி டாக்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம்மா, அண்ட் யூ ஹேவ் அ லாங் 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 வெயிட் கோ அண்ட் திஸ் வில் பி அ வண்டர்ஃபுல் பிகினிங். இங்கே நான் திங்கிங் வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். அண்ட் சந்தானம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை. நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு. பட் இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒன்லைனர்ஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன்ஸர். ஸோ அது ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த டைலாக்ஸ்க்கெலாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணி இசை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஹீரோயின் பிரியா அவர்கள் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் நிறைய இந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து அண்ட் ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு. அது என்னுடைய கரியர்லேயே நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன். அது ஷெரின் ஸ்ரீங்கார் ஃப்ரம் அழகியாசுரா டைம்லேருந்து சொல்கிறேன். அது அப்புறம் சொல்லிட்டாலே காதலை வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஓமேல ஒரு கண்ணு பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது. ஊதா கலர் ரிப்பன் வந்து ஸ்ரீவிபி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அண்ட் இது மாதிரி நிறைய இந்த எப்போவுமே ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முகம் வந்து பரிச்சயமாகும். ஸோ அது அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும் எப்போவுமே பாடல். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைச்சது. இந்த மாதிரி நிறைய பாடல் இருக்குது. கையில் ஆனந்திக்கு ஏன் ஆளை பார்க்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே மாயோனே அப்படின்ற பாடல் வந்து பிரியா அவர்களுக்கு வந்து அமைந்தது தான். இறைவன் கொடுக்குறாரு, அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படி தான். ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு நல்ல பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்களில் அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. ஏன்னா சாரும் கொஞ்சம் கூச்சப்படுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெலோடியஸ் சாங்லாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது இந்த பாடலில். அது பார்க்கும்போதே எனக்கு தெரியுது, ரொம்ப ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ஸோ அந்த ஒரு சின்ன இன்னபிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் சார், அது இனிமேல் ஃப்யூச்சர்லேயும். ஸோ அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது தான் என்ன மாதிரி இசையமைப்பாளர்கள் மெல்லிசை ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பெரிய தூணாக இருக்கும். ஓகே, இப்படி ஒன்று பண்ணலாம் இவருக்கு அப்படின்னு. அண்ட் இதில் மூன்று பாடல்கள் எழுதி கொடுத்த லிரிசிஸ்ட் விக்னேஷ் சிவன், டைரக்டர் விக்னேஷ் சிவன் சார் வந்து குழுக்கு சாங் எழுதி கொடுத்துருக்காரு. அது நானும் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்கிறோம். அண்ட் மாயோனே அண்ட் மாலு இந்த ரெண்டு பாடலும் முத்தமிழோடு சேர்ந்து வேலை செய்கிற முதல் தடவை. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க முத்தமிழ். அண்ட் உங்களுக்கு இன்னும் பல உயரங்கள் காத்திருக்கு தமிழ் சினிமாவில். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாயோனே பாடலை பாடியது ஜொனிதா காந்தி அண்ட் ஷான் ரால்டன். இசையமைப்பாளர் ஷான் ரால்டன் அவர்களுக்கு எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய காமராஜ் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. பட் இந்த சாங் வந்து
வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ரொம்ப நன்றி ஷாம் டால்டன் அவர்களுக்கு. அண்ட் மாலு மாலு அப்படின்ற பாடல் வந்து நகாஷ் அசீஸ், ஆந்தகுடி இளையராஜா அவர்கள் அண்ட் ஸ்வேதா மோகன் அவங்க 3 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய பிஜிஎம்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சூழல் ரொம்ப அழகாக இதில் கொண்டு சேர்ந்துருக்கு. அண்ட் இதில் காமெடி தாண்டி சந்தானம் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக நிறைய சீன்ஸ் இங்கெங்கே நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான அது மாதிரியான சீன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது ஸ்கோர் பண்ணுறதுக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து இயக்குனர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் அவருடைய ஒளிப்பதிவாளர் அவருடைய சொந்த தம்பி ஓம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு விஷுவல் டிலைட்டாக கொண்டு வந்து சேர்ந்துருக்காங்க. முதல்ல அந்த கதையை வந்து மிஸ்டர் அரவிந்தன் சார்லாம் வந்து சொன்னார். அப்போ சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு என்டர்டெய்னர் கேரண்டி அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு ஆனந்த் அவர்கள். அவங்க அதை வந்து ஒளி வடிவம் கொடுத்துருக்காரு ஓம் அவர்கள். அண்டு இந்த ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டே இருந்த ஒரு முக்கியமான நபர் வந்து கோபி அவர்கள். கோபி அண்ட் டைரக்டர் ஆனந்த் அவர்கள், கோபி அவர்கள், இவங்க 2 பேருடைய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தருணத்துலையும் அதை வந்து பாசிட்டிவாகி இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. மே 10ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வருது. உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. God bless.